மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த 5வது வேத பாடத்துக்காக நான் அழைத்து கொள்கிறேன். நாங்கள் ஒரு ஜெபத்தோடு கூட நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அன்பு மிரக்கவும் உள்ள எங்கள் தகப்பனே பிதாவே சுவாமி, இந்த இடத்திலும் ஆண்டவரே எல்லோரையும் நீர் கூட்டி சேர்த்த இந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா சுவாமி, இந்த வசனங்களின் மூடாக ஆண்டவரே எங்களுடன் பேசுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா, இந்த தெளிவில்லாத காரியங்கள் எங்களுக்கு தெளிவாக தருவதற்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. இந்த இடத்தில் வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேணுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னுமாக இந்த வேதத்தை வாசித்து இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து இன்னுமாக ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் தந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தை நாங்கள் ஆண்டவரே உமக்காக இந்த ஒரு மனத்தியால நேரத்தையும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் இந்த இடத்தில் ஜெபித்து உம்மை ஆராதிக்க தந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா, எல்லா குடும்பங்களும் கூட இருந்து வழி நடத்தும் இந்த சத்திய வசனங்களை ஆண்டவரே நாங்கள் நினைத்து அதுகளை வாசித்து அறிந்து அதன்படி நடக்க எங்களை கிருபை செய்தல்ல வேணுமாய் கேட்கிறோம் பிதாவை. எல்லாவற்றையும் அது பாதத்தில் வைக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, கிருபை மிரக்க நிறைந்த சுவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஒரு பைபிள் ஸ்டடியில் எங்களை கொண்டு வந்தது உடைய மகா பெரிய கிருபை, அதற்காக நமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. பற்றி நான் கேட்கறது மாத்திரமல்ல, இதில் இருந்து நாங்கள் முழுவதுமாக இதனை கேட்டு அறிந்து தேவன் பக்கம் எங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கங்கள், நாங்கள் என்னென்ன காரியங்களை தவறுதலாக இருக்கிறோம், என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு இடையூறாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டு தேவன் பக்கம் முழுவதுமாய் திரும்ப வேணும் என்று ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த சரியான சத்தியங்களை அறிந்து கொண்டு சரியான ஒரு வழியில் வர வேணும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்காமல் திருச்சபைகளுக்கு போகாமல் இருக்கிறாலும் அவங்க எல்லாம் மனம் திரும்பி தேவன் பக்கம் திரும்ப வேணும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காகவே இந்த பைபிள் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. எல்லாரும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தாவே தேவனுடைய பக்கம் திரும்ப வேணும் என்று ஜெபிக்கிறோம். நாள் வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசுங்க, எங்கள் குறைகளை நாங்கள் கண்டுபிடித்து இதை நாங்கள் திருத்திக் கொள்ள எங்களை கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இது 5வது வேத பாடம். நாங்கள் கடந்த 4 வேத பாடங்களிலே நாங்கள் முதலாவது சிருஷ்டிப்பு என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பு ஆண்டவர் அந்த உருவாக்கின அந்த பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தபடியால் இருளுக்குள் இருந்தபடியினாலே அதை மீண்டும் அவர் சிருஷ்டித்தார். அதை ரீக்ரியேஷன் என்று பார்த்தோம். முதலாவது கிரியேஷன், 2வது ரீக்ரியேஷன். இந்த ரெண்டையும் உருவாக்கி ஆண்டவர் அந்த பூமியிலே எல்லாவற்றையும் உருவாக்கி மனிதனை உருவாக்கி வைத்தபோது அந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலே அவன் வஞ்சிக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? பாவ மனுஷனாய் மாறினான். அந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய திட்டமும் நிறைவேறாதபடி அந்த மனுஷன் சாத்தானுடைய வஞ்சனைக்கு உட்பட்டு பாதாளத்துக்கு தள்ளப்படுகிறவனாய் மாறப்பட்டான். ஆண்டவர் எதை நினைத்து ஒரு மனுஷனை உருவாக்கினாரோ அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய சாயல், அவருடைய ரூபம் எல்லாவற்றையும் மனிதன் இழந்தான். அதை மீண்டும் திருப்பிக் கொள்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி தன்னுடைய சரீரத்தை அடிக்க கொடுத்து அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததன் மூலம் அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் எங்களுக்கு அந்த பழைய மனுஷன்லேருந்து ஒரு புதிய மீட்பை தந்தார். அதில் நாங்கள் புதிய சிருஷ்டி என்று அடுத்த சிருஷ்டிப்பை பார்த்தோம். புதிய சிருஷ்டிப்பிலே 2 பகுதியை பார்த்தோம். 1ஆம் பாகமாக பார்த்தோம், 2ஆம் பாகமாக பார்த்தோம். இந்த புதிய சிருஷ்டியும் ஒரு நாளும் பரலோகம் போக போகிறதுலே அந்த புதிய சிருஷ்டி மாற வேண்டும். என்னவாய் மாற வேண்டும்? அந்த புதிய சிருஷ்டி மறு ரூபம் அடைய வேண்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், நியூ கிரியேஷன். முதலாவது கிரியேஷன், 2வது ரீக்ரியேஷன், 3வது நியூ கிரியேஷன், அதுக்கடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன். 4 பாகம். அந்த மறுரூபம் அடைந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய வருகையிலே
எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இவ்வளவத்தையும் பார்த்தோம். இந்த நாளிலே இந்த போன கிழமையில் பார்த்தது காரியம் பழைய சிருஷ்டியும் புதிய சிருஷ்டிகளையும் குறித்து தனித்தனியாக பார்த்தோம். இந்த நாளிலே அதே பழைய சிருஷ்டியும் புதிய சிருஷ்டியும் என்ற தலையங்கத்திலே பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிறபடியால் நான் இது ஒரு கடைசி பாகமாய் இந்த சிருஷ்டிப்பிலே எடுக்கிறேன். ஏனென்றால் அநேக காரியம் இதுக்குள்ள விளங்காவிட்டால் எங்களுடைய ரட்சிப்பு எங்களுடைய மீட்பில் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற மீட்பு அது ஒரு 125% இல்லை. மீட்பு என்றால் ரட்சிப்பு என்றால் என்ன என்பது 100% கற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் இதில் இன்னொரு 10 பாகமாவது போக வேணும். ஆனாலும் நாங்கள் வருகிற ஒவ்வொரு பகுதிகளிலேயும் இந்த ரட்சிப்பை மீண்டும் மீண்டும் நான் உள்ளடக்கி கொண்டு வருவேன். இந்த ரட்சிப்புக்குள்ளே மனம் திரும்புதல் ஒன்று இருக்குது. அந்த சப்ஜெக்ட் வரைக்குள்ள மீண்டும் இந்த ரட்சிப்பை தான் பேச போகிறோம். அப்போ நாங்கள் பேசுகிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரட்சிப்புன்ட்டு வந்து கொண்டு இருக்கத்தான் போகிறது. நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரே ரட்சிப்பை பற்றி பேசுகிறோம்ட்டு. அது ஒன்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே காரியம் அதுதான். அதை விட்டால் எங்களுக்கு சப்ஜெக்டே இல்லை வேறு. ஆனபடியால் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ரட்சிப்பு வரப்போகிறது. ஆனபடியால் இந்த நாளிலே பழைய மனுஷனையும் புதிய மனுஷனையும் பார்க்க போகிறோம். ஓல்டு செல்ஃப் அண்ட் நியூ செல்ஃப். ஆனால் அது இங்கிலீஷில் வடிவாக ஓல்டு செல்ஃப் அண்ட் நியூ செல்ஃப்னு சொல்லப்படுது. தமிழில் பழைய மனுஷனும் புதிய மனுஷனும். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்? 2 மனுஷனை பார்க்க போகிறதா நினைக்கிறோம். நாங்கள் 2 மனுஷனை பார்க்க இல்லை. இந்த 2 மனுஷனும் ஒரே ஆளுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ எனக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷனையும் எனக்குள்ளே இருக்கிற புதிய மனுஷனையும் பார்க்க போகிறோம். இப்போ கிறிஸ்தவம் என்று சொன்னாலே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொன்னாலே பழைய மனுஷனுக்கு இடம் இல்லை. அது பழைய மனுஷன் பழைய ஏற்பாட்டோட பழைய நியாய பிரமாணங்களோட முடிஞ்சுது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவர் எங்களுக்காக மரித்து எங்களுக்கு மீட்பை தந்த பிறகு இப்போ என்ன இருக்கக்கூடாது? பழைய மனுஷன் இருக்கக்கூடாது. அதான் ரட்சிப்பு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லுகிற நாங்கள் எல்லாரும், நீங்கள் என்னென்ன பெரிய பிஷப்போ அல்லது பெரிய போப்போ அல்லது நீங்கள் பெரிய பாஸ்டரோ யாரை எடுத்தாலும் இந்த பூமியிலே பழைய மனுஷன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் பெருமைக்காக ஒரு நாளும் பாஸ்டரில் பழைய மனுஷன் இல்லை, பிஷப்பில் பழைய மனுஷன் இல்லை. எல்லாருலேயும் நல்ல குணங்கள் இருக்குது. விசுவாசிகளில் கூட நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல குணாசியங்கள் இருக்குது அநேகம். ஆனால் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால் இந்த நல்ல குணம் கொஞ்சம் இருக்கின்றபடியால் பரலோகத்துக்கு போகலாம்ன்றதில்லை, முழுமையான ஒரு மாறுதல் இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனபடியினாலே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த காரியம் மீண்டும் அதே எபேசியருக்குத்தான் போக போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 20 and 21. எபேசியர் 4:20-21. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இது எந்த விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை? அந்த பழைய ஏற்பாட்டு விதம், நியாய பிரமாணத்தின் விதமாய் நாங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. வாசி. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து. அப்ப நாங்க கற்றுக்கொண்டது யார்கிட்ட? இயேசுவினிடத்தில். இயேசுவினிடத்தில் இருந்த சத்தியம், இயேசுவினிடத்தில் இருந்த மீட்பு, அவர் சொன்னபடி அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அவரால் போதிக்கப்பட்டு. அப்ப எங்கட போதனை யாருக்குள்ள வருது? ரட்சிக்கப்பட்டவன்ற போதனை கிறிஸ்துவுக்குள்ள வருது. அதுக்காக பழைய ஏற்பாட்டை விட சொல்லி நான் சொல்ல வர இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள சகல நியாய பிரமாணங்களை மிஞ்ச கொண்டு வராதீங்க. இயேசு கிறிஸ்துவினால் முழுமையாக நாங்கள் போதிக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் 10 பிரமாணங்களும் 2 பிரமாணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு எல்லாம் இங்கேயும் இருக்கிறது. பழைய ஏற்பாடை விடுவது அல்ல இதை பாயிண்ட். ஆனால் கிறிஸ்துவின் காரியம், அந்த ரட்சிப்பின் காரியம் மிக மிக முக்கியம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு. அப்ப பாருங்க என்ன போதனை? நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்குள்ள வரும்போது அங்க ஒரு பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கிறான். அந்த மனுஷன் என்ன செய்வானாம்? அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியம் சொல்லுகிறது என்ன? அந்த பழைய மனுஷனை களைந்து போடு. அப்போ இயேசுவினுடைய சத்தியம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை களைந்து போடுங்க. நியாயப்பிரமாணத்தின் மனுஷன் வேண்டாம். பலியிட்டு மிருகங்களை பலியிட்டு அதன் மூலம் வருகிற பரிசுத்தம் வேண்டாம். இதான் அந்த களைந்து போடுற காரியம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எதை போதிக்க போகிறார்?
அந்த காரியங்களை நாங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். வாசிப்போம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாக. அப்ப பாருங்க, இந்த 2 மனுஷனையும் கிளியரா காட்டப்படுது. ஒரே ஆளுக்குள்ள 2 மனுஷனும் இருக்கு. இந்த ஆளுக்குள்ள இருக்கிற 2 மனுஷன்ல ஒரு ஆளை களைந்து போடு. பழைய நியாயப்பிரமாணத்தினால் வேண்டாம். அவர் சட்டதிட்டங்கள், அவங்களுடைய நீதி அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு உரியது. ஆனால் அதை களைந்து போடாவிட்டால் நாங்கள் இன்னும் பழைய மனுஷனாயிருப்போம். இதுதான் அதனுடைய அர்த்தம். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்காக, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்துவ நாங்கள் வரைக்குள்ள இயேசுவுக்கு பின்னான காரியத்தை சொல்லுகிறது. பழைய மனுஷன் யார் என்றும் புதிய மனுஷன் யார் என்றும் இன்னும் ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் நாங்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் நீதியை செய்கிறோம். இன்னும் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோம். இன்னும் எங்களுடைய முழு காரியம் என்னவா இருக்கின்ற கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியங்களைத்தான் நீதியாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் காரியம் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் ஒருவன் விபச்சாரம் செய்தால் அவன் என்ன செய்கிறது? கல்லறிந்து கொல்ல வேண்டும். விபச்சாரி என்று சொன்னால் கல்லறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாட்டிலே புதிய சிருஷ்டிக்குள்ளே வரும்போது அவன் விபச்சாரியை கொண்டு வந்து இயேசு என்ன சொல்கிறார்? கொண்டு வந்தவன் சொல்கிறார், உண்மையில் தவறு இல்லைண்டா நீங்கள் யாராவது உங்கள பிள்ளை இல்லைண்டா எறியுங்க வாப்ப நீங்கள் முதல் கல்ல. 2வது அந்த ஸ்திரிக்கு சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மீட்பு வித்தியாசம், பழைய ஏற்பாட்டு மீட்பு வித்தியாசம். 2ஐயும் நாங்கள் இணைக்க வேண்டாம். அதை களைந்து போட வேண்டும். எபேசியர் 4:22. பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே. அப்ப பாருங்க, முந்தின நடக்கை என்னவாம்? பழைய மனுஷன் நடக்கை மோசம் போக்குகிற இச்சைகள் பலவிதமான இச்சை உங்களுக்கு தெரியும். 3 விதமான காரியம் இருக்கு. ஒன்று மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை என்ன செய்யுமா? ஒரு மனுஷனை மோசம் போக்கும். அப்படி மோசம் போகிறவன் அடுத்த ஸ்டெப் என்னவா? வாசிப்போம். கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே. போதும். அப்போ இங்கிலீஷில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கரப்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த லஸ்ட் ஆஃப் டிசீஸ் என்று போடப்பட்டிருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? கெட்டுக்கு போகிறது அல்லது கேட்டுக்கு போகிறது. கேட்டுன்னு சொன்னால் நரகம். ஒரு மனுஷன் எப்போது நரகத்துக்கு போகிறான்டா இந்த உலகத்தின் இச்சைகளினாலே, மோசம் போகிறதுனாலே. இச்சைகள் மோசம் போக பண்ணுது. அதை விளங்கி கொள்ள வேண்டும். இச்சைகள் எங்களை என்ன செய்யுது? இச்சை வஞ்சிக்குது. ஆதாமும் ஏவாள் விட்ட தவறு என்ன தெரியுமா? கீழ்ப்படியான காரணம் வஞ்சித்தது. இச்சை வந்தது அவருக்கு, ஆனால் வஞ்சித்தது. ஆனபடியால் இதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அடுத்தது என்ன செய்தாம்? இதை விட்டுட வேணும். அப்போ மாம்சத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு இச்சை தான் இதில் வருது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? இச்சைகளில் பலவிதங்கள் இருக்கிறது. இது மாம்சத்தின் இச்சை, ஒரு மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தோடு சம்பந்தப்பட்ட உலக பேராசைகள், செல்வந்தங்கள், பேராசைகள் வரைக்குள்ள செல்வம் வரும், திட்டங்கள், படிப்புகள். அப்போ மோசம் போக்குகிற பேராசைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், தவறல்ல. ஆனால் உங்களை மோசம் போக்குற பேராசை வேண்டாம். உழைக்க வேணும், சம்பாதிக்க வேணும், நிறைய ஆசீர்வாதமாக இருக்கணும்ன்றது தவறல்ல. ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன செய்யறீங்க? ஒரு குறுக்கு வழியை எடுத்து அதை குறுக்கு வழியான சம்பாதிக்க நீங்கள் வழிக்கிடுவீங்களா இருந்தால் 4 பேர் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது, அல்லது ஒரு பிழையான காரியத்தை விற்று சம்பாதிக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் பேராசைக்குள்ளே கெதியன வரைக்குள்ள அது உங்களை மோசம் போக்கும். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனாவது அல்லது ஒரு ஊழியக்காரனாவது அல்லது நீங்கள் பார்க்குற போது ஒரு யாராவது கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் முழுமையாக பழைய மனுஷனை களைந்து போடவில்லை. இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாராலும் முழுமையாக பழைய மனுஷனை களைந்து போட முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் ஸ்திரியின் வித்து
ஆதாமிலிருந்து வந்த பாவத்துக்குரிய வித்திலே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய டிஎன்ஏல அது இருக்குது, எங்களுடைய இரத்தத்தில் அது இருக்குது, எங்களுடைய குணாதிசயம் அப்படித்தான் இருக்குது. அதுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அது அந்த குணாதிசயம் அதில் ஊறப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் அது மிகவும் கஷ்டம் அதுக்குள்ளே போகிறது. 23ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்ப என்ன வர வேணும்? பழைய மனுஷன் போக வேணும்டா. பழைய மனுஷன் போனால் அந்த எம்டி ஒரு இடம் வெறுமை இருக்குது எங்களோட இருதயத்தில், உள்ளத்தில். இதுவரையும் பழைய மனுஷன் அவன் கிரியைகள் இருந்தது. அது போனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுன்ற அர்த்தம் இல்லை. இன்றைக்கு அநேகர் பழைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. பழைய காரியங்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் அந்த இருதயம் எம்டியாக இருந்துச்சுன்னா பிரயோசனம் இல்லை. அதில் என்ன வர வேணுமாம்? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவராய் மாற வேண்டும். உங்களுடைய ஆவி மாற வேண்டும். உங்களோட உள்ளம் என்று சொல்கிறது உங்களோட உள்ளத்தில், உங்களோட மனதில், உங்களோட சிந்தனையில், உங்களோட எண்ணத்தில், உங்களோட ஆத்துமாவில், உங்களோட இருதயத்தில் என்ன வர வேணுமாம்? புதிதான ஆவி கிரியை செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆவி புதிதான ஆவி கிடையாது, பழைய ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, பொய் சொல்லுகிற ஆவி, இவைதான் இன்றைக்கு இருக்குது. அது பழைய மனுஷனின் ஆவி. அது போய் என்ன செய்ய வேணுமாம்? புதிதான ஒரு ஆவி எங்களுக்குள்ள வர வேணும். அந்த புதிதான ஆவி என்னென்று நீங்கள் கேட்பீங்கண்டா, அது என்ன ஆவி? புதிதான என்ன ஆவி வரணும்டா? வாசிப்போம் 24. மெய்யான நீதி. அப்போ அந்த ஆவி என்ன? மெய்யான நீதி. நல்லா விளங்குங்க. ஒரு நீதி இருக்குது, என்னுடைய நீதி அல்ல, உங்களுடைய நீதி அல்ல, மெய்யான நீதி, தேவனுடைய நீதி. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இந்த ரெண்டும் வரவணிதான் அந்த ஆவி. மெய்யான நீதி யாருக்குள்ளே இருக்கிறதோ அவன் பரிசுத்தப்படுகிறான். பரிசுத்தத்தின் ஆவி அவனுக்குள்ளே வருகிறது. நீங்கள் உண்மையே காய்ச்சி கொண்டு போய் பாருங்கள். நீங்கள் உண்மையே பேசி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு நாளில் அவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவர் ஒரு பரிசுத்தவான், அவன் உண்மையைத்தான் கதைப்பான். உண்மை, மெய்யான நீதி என்றால் உண்மையான நீதி, பொய்யான நீதி அல்ல, உண்மையான நீதி. அப்போ நாங்கள் மெய்யான நீதியிலையும் பரிசுத்தவங்கள உள்ளத்தில் வர தொடங்கினோன்னு நாங்கள் என்னவாய் மாறுவோம் தெரியுமா? எது புதிய சிருஷ்டி தெரியுமா? அந்த ஆண்டவர் படைத்தாரே ஆரம்பத்தில், அந்த நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபமாகவும் அந்த ரூபத்துக்கு அவர்கள் வருவார்கள். அந்த ரூபத்துக்கு வருவார்கள். 24ஆம் வசனம். Can you read it in English please, Optika? Ephesians chapter 4 verse 24. Und den neuen Menschen angezogen habt, der Gott entsprechend geschaffen ist in wahrhaftiger Gerechtigkeit und Heiligkeit. Amen. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் உங்களுக்கு நான் கனல் டொச்சில் வாலிப பிள்ளைகள் இருக்கிறபடியாக நான் அந்த டொச்சில் வாசிக்க சொன்னேன். நீங்கள் வெளியில் வேறு ஆக்கள் வேறு பாஷையில் உள்ள ஆக்கள் இருக்கிறபடியாக இங்கிலீஷில் வாசித்தா கூட நல்லா இருக்கும். அப்போ தேவன் ஆதியில் ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவர் என்னமாய் சிருஷ்டித்தார்? தம்முடைய ரூபத்திலும் தம்முடைய சாயலிலும். அப்போ தேவனுடைய குணாதிசயத்திலே உருவாக்கப்பட்ட மனுஷன் என்னவாய் வர வேணுமாம்? மெய்யான நீதியும் பரிசுத்தமும் இருக்க வேண்டும். இதைத்தான் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள் இந்த ரெண்டு மனுஷரையும் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு மனுஷன் நம்ம என்ன செய்யணும்? புதிய மனுஷன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், பழைய மனுஷன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கனவேருக்கு இது தெரியாது. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு நீதியில் இன்றைக்கு அநேகர் சொல்கிறாங்க, நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், நீதியாக செய்கிறோம், அப்படி செய்கிறோம். ஆனால் அவை நீதி அல்ல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவைகள் புதிய ஏற்பாட்டு நீதி அல்ல. புதிய மனுஷனை சரியாக தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் இதை குறித்து சரியான ஒரு விளக்கம் இல்லாதபடியினால்தான் இன்றைக்கு பழைய மனுஷனையே தரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பழைய மனுஷன் கலட்டி போடப்படவில்லை, களைந்து போடப்படவில்லை. இன்னும் பழைய மனுஷன் ஒரு மனுஷனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் வேதம் ஒரு இடத்துல என்னென்று சொல்லுது? ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன சொல்லுது? சங்காரமானார்கள்.
ஜனங்கள் அறிவில்லாமல்லாம் மரித்து போகிறார்கள். என்ன அறிவு? இந்த புதிய மனுஷன், ரட்சிக்கப்பட வேண்டிய மனுஷன், தேவன் உருவாக்கின மனுஷன் யார் என்பதை ஜனங்கள் அறியவில்லை. பழைய மனுஷனைத்தான் அறிந்திருக்கிறார்கள். இந்த அறிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக 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 முக்கியம். இந்த அறிவு இல்லை. ஆனபடியாக முதலாவது எங்களுக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வது மிக நல்லது. அதுதான் நாங்கள் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3 விதமான காரியத்தை சொல்லப்படுது. எஃபீசியன்ஸ் சாப்டர் 4 verse 22 பார்த்தீங்கன்னா 3 காரியம். ஒன்று, மோசம் போக்குகிறவன். வாசிப்போமா? தமிழ்லையும் இங்கிலீஷ் அல்லது டொச்சில் வாசிங்க. தமிழில் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே போதும். முதலாவது யார் இவர்? மோசம் போக்குகிற. முதலாவது யார் இவர்? மோசம் போக்குகிறவன். இரண்டாவது இச்சைகளுக்குள்ளே இருக்கிறவன், மோசம் போக்குகிற இச்சைகளினாலே. மூன்றாவது கெட்டு போகிற பழைய மனுஷன். கெட்டுக்கு போகிற. அப்போ 3 காரியங்கள் ஒரு பழைய மனுஷனுக்குள்ளே இருக்கு. நாங்கள் செய்கிற நீதி இல்லாத காரியங்கள், பரிசுத்தம் இல்லாத காரியங்கள், மோசம் போக்குகிற, இச்சைகளை கொண்டு வருகிற, கெட்டு போகிற. இங்கிலீஷில் ஏதாட்டையும் இருந்தால் வாசிங்க. ஒரு ஆள் இங்கிலீஷில் இருக்கா இந்த 3 காரியம்? 4:22 எஃபிஷியன்ஸ். To put off your old self, Yes. which belongs to your former manner of life and is corrupt through deceitful desires. தேவன் சிருஷ்டித்த மனிதனை சாத்தான் ஏமாத்தினான். எப்படி ஏமாத்தினான்? அவன் ஒரு பொய்யை சொன்னான். ஆதாமும் மேவாலும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கொடுத்தார். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2:14 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சாகவே சாவாய். நொச்சில வாசிங்க. அந்த சாகவே சாவாய் என்ற பகுதியை வாசிங்க. Genesis chapter 2 verse 17. But you must not eat from the tree of the knowledge of good and evil, for on the day you eat from it, you will certainly die. You will certainly die. நீ மரித்து போவாய். ஆனால் சாத்தான் வாரான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. 1, 4, 5 3 வசனங்களை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது தந்திரம் உள்ளது. எது? சாத்தான் தந்திரம் உள்ளவனா? 4ஆம் வசனம் நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தேவன் சொன்னது உண்டோ? அப்ப அவனுக்கு தேவன் சொன்னது கேட்குது. சாத்தானுக்கு தேவன் சொன்னது நல்லா கேட்குது. அப்ப தேவன் சொன்னது சாத்தானுக்கு கேட்குதுண்டா, நானும் நீங்களும் கதைக்கிறது சாத்தானுக்கு கேட்கானுக்கா இருக்க போகுது? கர்த்தர் ஆதாம் ஒரு பரிசுத்தவான். ஆதாம் ஏவாள் பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டிகளும். இந்த பூமியில வாழ்ந்த ஒரே ஒரு பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டியும் என்று சொன்னால் ஆதாம் ஏவாளும் மாத்திரம்தான். அதுக்கு அங்கால பரிசுத்தவான்களாக ஒற்று பாவம் இல்லாமல் இருந்தவர்கள் இருக்க இல்லை. ஏதோ ஒரு அதுக்கு பிறகுதான் அவங்க பாவமானார்கள். அதுவரையும் அவர்கள் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்த வேளையில தான் இந்த வஞ்சிப்பு நடந்தது. இன்றைக்கு நானும் நீங்களும் பாவிகளாயிருந்து வஞ்சிக்கப்படுகிறோம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தவான்களாயிருந்து வஞ்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதில் 4ஆம் வசனத்தில் சொல்லுது புசிக்க வேண்டாம்னு சொன்னாரோ. 5ஆம் வசனம். ஆதியாகமம் 3:4-5 அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும். பாருங்க என்ன மாதிரி அந்த வஞ்சனையை கொண்டு வந்தான், என்ன மாதிரி அந்த இச்சையை கொண்டு வந்தான். உருவாக்கின சிருஷ்டித்த அந்த தேவனை எதிர்த்து போகக்கூடிய வண்ணமான அந்த வார்த்தையை பாருங்க. எவ்வளவு அழகாய் சொல்லுவான். நீங்கள் சாகுவீர்கள் என்று சொன்னீரோ. ஆண்டவர் என்ன மரணத்தை குறித்து பேசினார்? சாத்தான் வேற என்ன மரணத்தை குறித்து பேசுகிறான்? ஆண்டவர் சொன்ன மரணம் நித்திய ஜீவனுக்கு, ஆவி ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு போகாதுன்ற மரணத்தை சொன்னார். பரலோக ராஜ்யத்துக்கு போகாதுன்ற மரணத்தை பற்றி கதைக்கிறார். நித்தியமாக அவர்கள் வாழ வேண்டியவர்கள். இவன் என்னத்தை சொல்றான்? சரீர மரணத்தை பற்றி பேசுகிறான். நீங்கள் நல்லா நினைச்சு கொள்ளுங்க. இந்த உலகத்தில் வாழைக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கு? நீ தேவர்களை போல ஆகிடுவாய் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு என்னத்தையும் மறைச்சிட்டார். நாங்கள் இதை திறந்தா உன் கண்கள் திறக்கப்படும்.
எங்களை ஆண்டவர் படைச்சு குருடாக்கிட்டார். கண் திறந்தால் தேவர்கள் நாங்களும். அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கு அநேக வேளைகளில் நாங்கள் இப்படித்தான் வஞ்சிக்கப்படுகிறோம். சபைகளுக்குள்ளே இருக்கிறோம், ஆராதிக்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் யாராவது ஒரு வார்த்தையை சொன்னாங்கண்டா அதுக்கு பின்னால் போயிடுவோம். காரணம் என்ன? சத்தியத்தை அறியவில்லை. அவர்கள் மரித்தார்களா? சாத்தான் சொன்னபடி அவர்கள் மரிக்கவில்லை. ஆனால் ஆவி ஆத்துமாவிலே அவர்கள் பின்னடைந்தார்கள். அப்போ பழைய மனுஷன் பர்த்டே எப்பன்னு தெரியுமா? பழைய மனுஷன் பிறந்த நாள் தெரியுமா? இது அன்றைக்கு தான். அந்த 3ஆம் அதிகாரம் இருக்கு, அதில் தான் பழைய மனுஷன் பிறந்தான். அதுவரையும் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். அன்றைய நாளிலே பழைய மனுஷனாய் பிறந்தார்கள். அன்றைக்குத்தான் பர்த்டே கொண்டாடுறா அதான் ஏவாளுக்கு உங்களுக்கு எப்போ கொண்டாடணும்? எப்போ இந்த பழைய மனுஷனை தரிச்சோமோ அதில் தான் கொண்டாடணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடினாலே சாத்தான் வஞ்சித்து அல்லது அவனை குறித்து சொல்லுகிற போது அவன் எப்படிப்பட்டவனாம்? அவன் பொய்யுக்கு பிதா. எல்லா பொய்யுக்கும் அவன் தான் பிதா. ஆனபடியால் ஒரு ஆளை வஞ்சிக்கிறதோ அல்லது ஒரு சாத்தான் வருகிற முதலாவது காரியம் பொய். அதில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொய் சொன்னால் அது சாத்தானின் சாயல், அது சாத்தானின் ரூபம். அது நாங்கள் பல நேரங்களில் சின்ன 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 பொய்களை சொல்லிடுவோம். அது நீங்கள் குடும்பத்திலேயா இருக்கட்டும், சர்ச்சிலேயா இருக்கட்டும், பள்ளிக்கூடத்திலேயா இருக்கட்டும், உறவினர் நண்பர்கள் மத்தியில் இருக்கட்டும், சின்ன சின்ன பொய்களை சொல்லுவோம். தேவையில்லாத பொய்களாக இருக்கும். ஆனால் அது யாருடைய சாயல் என்று சொன்னால் நாங்கள் சாத்தானுடைய சாயல், பழைய மனுஷனாக இருக்கிறோம். சாத்தானுடைய சாயலும் ரூபமும் பொய்யும், பொய்யுக்கு பிதாவுமாய் அவன் இருக்கிறான். Revelation chapter 12 verse 9. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அப்ப யார் இவன்? வாசிங்க, இங்கிலீஷ்லயும் வாசிங்க. உலகம் முழுவதையும் மோசம் போக்குறவன் பிசாசு என்று சொல்லப்படுகிற சாத்தான், வலு சர்ப்பம். இவ்வளவு பேர் அவனுக்கு கொடுக்கப்படுது. So the great dragon was thrown out. The great dragon, பாருங்க, great dragon என்று சொல்லக்குள்ள அவன் ஒரு சாத்தான். The ancient serpent, ancient பழைய பாம்பு, who is called the devil and Satan. அவன் தான் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படுகிறவன். இதனால் தான் பரிசுத்த பவுல் நேரடியாக இந்த எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறான், பொய்களை களைந்து. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த மோசம் போக்குகிற பொய் இச்சைகள் உண்டு பண்ணுகிறவனுவன். அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து பாருங்க. சபைண்டா என்ன? மணவாட்டி சபை ஆண்டவரை தலையாக கொண்டு நாங்கள் என்னவா இருக்கிறோம்? அவருடைய சரீரமாகிய சபையாக இருக்கிறோம். ஒரு சரீரம் என்றால் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறோம். ஒரு ஆள் கை, ஒரு ஆள் கால், ஒரு ஆள் விரல், அவருடைய விசுவாசங்களுக்கு தக்கதாக நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இணைக்கப்பட்ட சரீரம், ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்ட நாங்கள் ஆளுக்கு ஆள் எத்தனை பொய்யை சொல்கிறோம் பாருங்க. ஆனால் இந்த பொய் யாராம்? இது அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து பிறருடனே மெய்யே பேச கடவன். இந்த பொய்யன் எங்க இருக்கிறான்? எங்கேயும் இல்லை, எனக்குள்ளதான் இருக்கிறான். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் தான் இருக்கிறார்களே. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையும் வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 13 to 15. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பாருங்க, இன்றைக்கு அநேகர் வந்துவாங்க சேர்ச்சுக்கு வரையில பிந்தி வர்றவங்களுக்கு சோதனை வந்துட்டு, பாஸ்டர் ஆண்டவர் சோதிக்கிறார், கஷ்டம் வருது, உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்ன ஒரு வருத்தம் வருதுன்னா ஆண்டவர் சோதிக்கிறார். சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. வாசிங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே என்னென்று சோதனை வருது தெரியுமா உங்களுக்கு? என்னென்று சோதனை வருது? அவனவன் தன் சுய இச்சையினாலே, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு
சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்படுறாங்க. இழுக்கைக்குள்ள தள்ளி வெளியில வந்துட்டீங்கன்னா, இச்சையில இழுக்கைக்குள்ள வெளியில வந்துட்டீங்கன்னா தப்பிடுவீங்க. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து இப்ப அந்த இச்சை என்ன செய்யுதாம்? கற்பம் தரிக்குமா. முதலாவது இச்சை வருது, மோசம் போக்குகிற இச்சை வருது. ரெண்டாவது அந்த இச்சை கற்பம் தரிக்குதாம். கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்ப கற்பம் என்ன? கற்பம் தரிக்கின்ற சும்மாவா? ஒரு கற்பம்டா இன்னொன்று உருவாக வேணும். அது பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணம் அடையும் போது வாசிப்போம், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணத்தை கொண்டு வரும். எங்கிருந்து வருது மரணம்? ஒரு மனுஷனுக்கு இது இவ்வளவும் பழைய மனிதனுடைய குணாதிசயம். கண்டதிலேயும் இச்சைப்படுறது. கண்ட ஒரு இச்சை, நாங்கள் மோசம் போக்குகிற இச்சைகளுக்குள்ளே போவோமா இருந்தால் அதுக்குள்ளே இழுபட்டு அதுக்குள்ளே சிக்குண்டு அந்த இச்சை என்ன செய்யும்? அதுக்கு அடுத்தது கற்பம் தரிக்கும். அந்த கற்பமானது வெளியில் வரும்போது அது பாவமாய் வரும். அந்த பாவம் பூரணமாகும் போது மரணம் வரும். இங்கிலீஷில் ஒருக்கா வாசிப்போம் அதை. இங்கிலீஷ் அல்லது டச் வாசிங்க. James chapter 1 verses 13 through 15. No one undergoing a trial should say, I am being tempted by God, since God is not tempted by evil, and he himself doesn't tempt anyone. But each person is tempted when he is drawn away and enticed by his own evil desire. Then, after desire has conceived, it gives birth to sin, and when sin is fully grown, it gives birth to death. ஆமென். அப்போ பாருங்க, இதுதான் பழைய மனுஷனுடைய குணாதிசயம். பழைய மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அந்த சர்ப்பத்தின் வித்து இருக்கிறது. அதுதான் விதைக்கப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷனுக்குள்ள சர்ப்பத்தின் வித்து, ஸ்திரீகளுக்குள்ளே சாத்தானுடைய வித்து. அந்த இப்போ ஏவாளுக்குள்ள இன்றைக்கு சாத்தான் சொல்லி அந்த கீழ்ப்படியாமையின் வித்து போச்சுதோ, அந்த வித்து என்ன செய்கிறது? அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரியினால் உருவாக்கப்படுகிற மனுஷன் என்ன செய்வான்? அவன் தேவ சாயலை விட்டு விலகி, தேவனுடைய ரூபத்தை விட்டு விலகி சாத்தானுடைய ரூபத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். முதலாவது மனுஷன் தேவன் உருவாக்கின, பரிசுத்தமாய் உருவாக்கின ஆதாம். அந்த ஆதாமில் இருந்து வெளியே இழுத்தெடுத்தது ஏவாள். வேறொரு இடமும் இருந்து எடுக்கவில்லை. ஊதிவிட்டது தேவனுடைய ஜீவ சுவாசம். இந்த சாத்தானுடைய வித்து என்றைக்கு அவர்களுக்குள்ள போச்சுதோ, இந்த முதலாவது குடும்பம், முதலாவது ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்த குழந்தை காயின், மூத்த மகன் காயின், இரண்டாவது ஆபேல். என்ன நடந்தது? இந்த காயினுக்குள்ளே என்ன குணாதிசயம்? பிசாசின் குணாதிசயம் இருந்தது. அவன் தன்னுடைய சொந்த தம்பியை, சொந்த ஆபேலை வெட்டி போட்டான், கொலை செய்து போட்டான், இரத்தம் சிந்த வைத்தான். முதலாவது ஜெனரேஷன். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வித்து எங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால், பழைய மனுஷனுடைய வித்து, நாங்கள் மனம் திரும்பாமல், நாங்கள் ரட்சிக்கப்படாமல், ஆண்டவர் எங்களை சிருஷ்டித்த அந்த ரூபத்திலும் அந்த சாயலிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், எங்களிடத்திலிருந்து வருகிறது முதலாவது சாத்தானுடைய சாயலாயிருக்கும். இதுதான் அதற்கு உதாரணம். கர்த்தருக்கு பிரியமே, பழைய மனுஷன் என்ன செய்கிறான்? தேவனுடைய சாயலை விட்ட மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய சாயல் என்ன தெரியுமா? சாத்தானுடைய சாயல் என்ன தெரியுமா? கலகம் பண்ணுகிற சாயல். ரெபேல் என்று சொல்லப்படுது, ரெபேலியன் என்று சொல்லப்படுது. இந்த ரெபேல்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த என்ன போராளிகள் அல்ல, நல்ல பேர் ஒன்று சொல்கிறேன், புரட்சி பண்ணுறாக்களாக இருப்பாங்க, எதிர்ப்பு காட்டுறவங்களாக இருப்பாங்க. ஏனென்றால் அது அவனுடைய குணாதிசயம். நாங்கள் ஒருவரும் சரியான இதில் இருக்கையில், ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் பிழையான ஒரு வித்திலே பிறந்தவர்கள். அதான் ஏசாயா 53:6 சொல்லுகிறது. நாங்கள் எல்லாம், ஐசாயா சாப்டர் 53 verse 6 வாசிங்க. ஏசாயா 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து. நாங்கள் எல்லாரும் நிப்பாட்டுங்க. நாங்கள் எத்தனை பேர்? எல்லாரும். அழகாய் சொல்லுகிறான். இது ஏசாயா சொல்ல இல்லை, ஆண்டவர் சொன்னது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஏசாயா கூடாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நாம் எல்லாரும் யார் இருக்கிற அத்தனை பேரும் இருக்கிற அத்தனை பேரும் தான் நாம் எல்லாரும். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். அவனவன் தன் வழியிலே போனோம். எந்த விருப்பத்தை தான் நான் செய்தேன். உங்களோட விருப்பத்தை நீங்கள் செய்தீங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு கண்ட்ரோல் இல்லை.
கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் மேல் விழப்பண்ணினார். அப்போ இதுதான் அந்த ரட்சிப்புக்குள்ள வருது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எல்லாரும் செய்த காரியம் தேவ சித்தத்தை ஒருவருமே செய்யலை. எங்கள் சித்தத்தை செய்தோம். எங்கள் வழிகளிலே நடந்து போனோம். நாங்கள் இவற்றை குறித்து பார்ப்பதில் ஏன் என்று சொன்னால் நாங்கள் பழைய மனுஷனாய் இருந்தோம். நாங்கள் எல்லாரும் எப்படி இருந்தோமாம்? பழைய மனுஷனாக இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 3ஆம் வசனம் வரையும் வாசிக்கிற போது எஃபீசியன்ஸ் சாப்டர் 2 verses 1 through 3 வாசிங்க. சாப்டர் 2. எஸ், எபேசியர் 2:1-3 அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அப்ப என்னென்று நாங்கள் மரித்திருந்தோம்? அக்கிரமும் பாவங்களும் எங்களுக்குள்ளே எங்களுடைய ஆவி ஆத்துமாவிலே மரித்து போயிருந்தோம். அக்கிரமங்களும் நல்லா இப்போ கவனிங்க. நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் தவறில்லை. ஆனால் இதுதான் உண்மை. நாங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். வாசிங்க தொடர்ந்து. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். சன்ஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் என்று சொல்லுது. அதை கிளியராக சொல்லுது. டிஸ்ஒபீடியன்ஸ் ஆல்வேஸ் பிரிங்ஸ் டவுன் காட்ஸ் wrath என்று சொல்லுது. கோபாக்கினையை கொண்டு வரும். என்ன? கீழ்ப்படிவு, கீழ்ப்படியாமை தேவனுடைய கோபாக்கினையை கொண்டு வரும். நீங்கள் ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு பெற்றோருக்கோ அல்லது எங்கேயோ நீங்கள் வேலை செய்ய இந்த இடத்துலையாவது நீங்கள் ஏதோ ஒரு கீழ்ப்படியாமையை செய்வீர்களாக இருந்தால் அது என்னத்தை கொண்டு வரும் தெரியுமா? பெற்றோருடைய கோபாக்கினை அல்ல, தேவனுடைய கோபாக்கினையை கொண்டு வரும். ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ளுங்க. இந்த வசனங்களை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. சாத்தானுடைய வஞ்சனைகளும் சாத்தானுடைய இச்சனைகளும் எமக்குள்ளே இருந்தால் நானும் நீங்களும் கோபாக்கினையின் பிள்ளைகள். இவன் தான் பழைய மனிதன். இவன் தான் வஞ்சனை இச்சைகளை கொண்டு வந்து, இச்சை கீழ்ப்படியாமை கொண்டு வந்து, கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வரும். அந்த பாவம் மரணத்தை கொண்டு வரும். நானும் நீங்களும் மரித்தவர்களாக முடிவு வரும். இந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கை பூமியில் மரணத்தோடு முடிவடையும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவனுடைய ஓட்டம் எல்லாம் மரணத்தோடு முடிந்தது. பழைய மனுஷனுக்கு மரணத்தோடு அவனுடைய கதை முடிந்து அதுக்கு அடுத்த ஒரு அத்தியாயம் இல்லை. ஆனால் இது தேவனுடைய சித்தமும் அல்ல, இது தேவனுடைய திட்டமும் அல்ல. தான் சிருஷ்டித்த மனிதன் நித்தியமாய் வாழ வேண்டும், தன்னோடு கூட வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய சித்தம். ஆனபடியினாலே இந்த திட்டத்தை கர்த்தர் என்ன செய்தார்? இந்த திட்டத்தை தேவன் ஒழுங்குபடுத்த எத்தனையோ முறைகளை பார்த்தார், சட்டங்களை கொண்டு வந்தார், ஒழுங்கு முறைகளை கொண்டு வந்தார். இப்படி செய்ய வேணும், இப்படி இருங்க. 10 கற்பனைகளை கொடுத்தார், நியாய பிரமாணங்களை கொடுத்தார், தண்டனைகளை கொடுத்தார், ஜல பிரளயத்தை கொடுத்தார், சோதோம் குமாராவை அக்கினி போட்டு எரித்தார், கந்தகத்தை போட்டு எரித்தார். மனுஷன் திருந்தவே இல்லை. ராஜாக்களை கொண்டு வந்து ராஜ்யங்களை பிடித்தார், சில ராஜாக்களை பிடிபட வைத்தார், எல்லாம் செய்து பார்த்தார். மனிதனோ மனம் திரும்பவில்லை. நியாய பிரமாணமும் பழைய ஏற்பாட்டு முறைமைகளும் தோல்வியில் வந்து முடிவடைந்தது. நியாய பிரமாணத்திலே எந்த தவறும் இல்லை. நியாய பிரமாணம் 100க்கு 100 சரியான ஒரு பிரமாணம், அதில் எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் எங்க பிழை வந்தது? மனுஷன் அதை சரியாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 14 to 17 வரையும், ரோமன்ஸ் சாப்டர் 7 14 to 17 வாசிப்போம். ரோமர் பரிசுத்த பவுல் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ரோமர் 7:14-17 மேலும் நமக்கு தெரிந்திருக்கபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். பரிசுத்த பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறான். நல்லா கவனியுங்க. நான் விரும்புறதை செய்யலை. இன்றைக்கு அநேகருக்கு பரிசுத்தமாக இருக்க விருப்பம்,
இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தோடு இருக்கத்தான் எல்லாருக்கும் இருக்கும். யாருக்கு விருப்பம் இல்லை? இன்றைக்கு நாங்கள் எல்லாம் உண்மை சொல்லுகிறவர்களா இருக்க விருப்பம். எல்லாரும் நீதியாக இருக்கிற எல்லாரும் எங்களை பார்த்து இவன் ஒரு நீதிமான், இவன் ஒரு பரிசுத்தவான் சொல்லணும்னா விருப்பம். இது எங்கட விருப்பம். ஆனால் அதை செய்ய முடியலை. பவுல் சொல்கிறான், என்னால் முடியலை அதை செய்ய. வாசிங்க தொடர்ந்து அதை. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் பாவம் இருந்தால் நியாயப்பிரமாணம் ஒன்றுமே செய்ய முடியாது. நியாயப்பிரமாணத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கர்த்தர் மனுஷனை மனம் திரும்ப வைக்க முடியவில்லை நியாயப்பிரமாணத்தால். இங்கிலீஷில் வாசிப்போம் இருக்கா? Romans chapter 7 verses 14 through 17. For we know that the law is spiritual, but I am of the flesh, sold as a slave to sin. For I do not understand what I am doing, because I do not practice what I want to do, but I do what I hate. Now, if I do what I do not want to do, I agree with the law that it is good. So now I am no longer the one doing it, but it is sin living in me. Amen. 18. இது என்ன மாதிரி என்று தெரியுமா? ஆண்டவர் ட்ரை பண்ணினார், ஒன்றும் சரி வருதில்லை. மனுஷன் திரும்ப 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 பாவத்தை தான் செய்கிறான். இப்போ பாருங்கள், உதாரணமாக ஒரு மீனை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வச்சு விடுங்க. ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா என்ன செய்யும்? அந்த மீன் மணக்கும். 2 நாள் வெளியில் வச்சிங்கன்னா மணக்கும். நியாயப்பிரமாணம்ன்றா என்ன தெரியுமா? அந்த மீனை வாங்கி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அல்லது டீஃப்ரீசரில் வைக்கிறது. டீஃப்ரீஸில் வச்சா என்ன செய்யும்? அந்த மீன் அதே கண்டிஷனில் டீஃப்ரீஸ் ஆகிடும். டீஃப்ரீஸ் ஆகி இறுகி இருக்கும், ஒன்றும் மணக்காது. திருப்பி எடுத்து டீஃப்ரீஸ்லேருந்து வெளியில் திருப்பி 2 நாளைக்கு வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா திருப்பியும் மணக்கும். இதுதான் இந்த பாவத்தின் வழி. எங்களை நியாயப்பிரமாணம் கொண்டு கட்டுப்படுத்தி வச்சிச்சது. நாங்கள் வெளியில் வந்தோம்னா திருப்பியும் அதே நாட்டம் வருகிறது. இதுதான் காரணம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியினால தான் இந்த இடத்துல வேதம் அழகாக சொல்கிறது, மனிதன் சுயமாக மாறப்போறதில்லை. ஒரு மனிதனை எந்த நியாயப்பிரமாணமும் மாற்ற போறதில்லை. மதங்கள் மனிதனை மாற்ற போறதில்லை. ஆரம்பத்தில் ஆர்த்தடாக்ஸ் இருந்தது, அது தவறுண்டு கத்தோலிசம் வந்தது. அதை விட யூதாசியம் இருந்தது. அதை விட கத்தோலிக்கர் கத்தோலிக்கருடைய பிள்ளைகளை குற்றங்களை கண்டுபிடிச்சு என்ன செய்தாங்க? 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் வந்தாங்க மெதோடிக்கல், ஆங்கிலிக்கன்னு சொல்லி என்னென்று புரொட்டஸ்டாண்ட் வந்துச்சுது. புரொட்டஸ்டாண்டில் வந்தோன்னா புரொட்டஸ்டாண்ட் பிள்ளைன்னு சொல்லி உடனே பிறகு ஆவிக்குரிய சபை வந்துச்சுது. பென்டிகோஸ்டல் மிஷன் வந்துச்சுது. பென்டிகோஸ்டல் மிஷன் பிழை என்று சொல்லி அவங்க கல்யாணம் முடிக்காமலுக்கு எங்கே சொல்லி இருக்குது ஊழியம் செய்ய சொல்லி கல்யாணம் முடிக்கலாம்னு அடுத்தது அதில் திருமணமாகி செய்தாங்க. திருமணமாகி முடிஞ்சு திருமணமானாக்கள் ஆவிக்குரிய சபையில் நடத்தினா மதங்கள் ஒருபோதும் மனுஷனை திருத்த போறதில்லை. பழைய மனுஷன் திருந்த மாட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு காரியமா மத்தேயு 7ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 7 17 to 19 வரையும், 17 through 19. மேத்யூ சாப்டர் 7 வாசிங்க. மத்தேயு 7 17 தொடக்கம் 19. அந்தபடியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும். நல்ல மரமா இருந்தால் நல்ல கனியைத்தான் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் கதை. வாசிங்க. கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் ஒருபோதும் கெட்ட கனி கொடுக்காது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் ஒருபோதும் நல்ல கனிகளை கொடுக்காது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ரட்சிப்புக்கு இதை விட அழகான வார்த்தையால விளங்கப்படுத்துகிறது. ஆண்டவர் என்ன அழகா சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன கதை என்னண்டு எக்ஸிக்யூஷன் ஒரே ஒரு முறைதான். நல்ல கனி கொடுக்க இல்லையா வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். வாசிங்க. அப்படியோ 19 வாசிங்க. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். நீ பழைய மனுஷனா, நீ புதிய மனுஷனா, உன்னுடைய கனி அதை காட்டி கொடுத்து விடும். ஒவ்வொருவருடைய கனியும் அதை காட்டும். கனி, என்னுடைய கனி என்ன? சபையில் கனி என்ன? உன்னுடைய குடும்பத்தில் கனி என்ன? நீ வேலை செய்கிற இடத்துல உன்னுடைய கனி என்ன?
கனியினாலே காட்டி கொடுக்கப்படும். இதுதான் தேவனுடைய திட்டம். பழைய மனுஷனை அழிப்பது தேவனால் போடப்பட்ட ஒரு திட்டம். இட்ஸ் காட்ஸ் பிளான், இட் இஸ் காட்ஸ் வில். கர்த்தருடைய சித்தம் அது, கர்த்தருடைய திட்டம் அது. இதுதான் சுவிசேஷத்தின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து சொன்னதான் சுவிசேஷத்தின் நற்செய்தி. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டி அக்கினியிலே போடப்படும். நீங்கள் நல்ல கனி கொடுக்குறீங்களா இல்லையா? கோடாரியானது இப்போ தற்போது அந்த வசனமும் இருக்கு. கோடாரியானது இப்போ எங்கே வைக்கப்பட்டிருக்காம்? அடிமரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது கடைசி காலம், அடிமரத்தில் வைக்கப்பட்டாச்சு. இதுதான் சுவிசேஷத்தின் நற்செய்தி. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24 25 பரிசுத்த பவுல் சொல்லுகிறான். ரோமன்ஸ் சாப்டர் 7 verses 24 and 25. ரோமர் 7 24 25 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் சொல்றது தெரியுமா? பரிசுத்த பவுல். பரிசுத்த பவுல் நிர்பந்தமான மனுஷன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பரிசுத்த பவுல் என்ன சொல்றார்? நானே. பரிசுத்த பவுலுடைய ஊழியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவனை போல ஒரு ஊழியம் செய்தால் ஒருவருமே கிடையாது. பரிசுத்த பவுல் இல்லைண்டா புதிய ஏற்பாடே இல்லை. புதிய ஏற்பாட்டில் எழுதின 13 புத்தகம் அவன் தான் எழுதினது. எல்லா இடமும் சபைகளை ஆரம்பித்தவன். சொல்லுகிறான், நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். இன்றைக்கு நானும் நீங்களும் அல்லது ஆண்டவருக்கு 2 ஊழியங்களை செய்துட்டா நான் பரிசுத்தவானாய் நாங்கள் நடக்க பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான் என்னென்று? மனதிலே நியாய பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன், சரீரத்திலே பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். அவன் நியாய பிரமாணத்தினால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்புதான் கிருபையின் காலம் வருகிறது. புதிய காலம் கிறிஸ்துவ பின் வருகிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர். இதை நீங்கள் மறக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து தான் புதிய கிருபைக்குரியவர் அல்ல. அவர் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர். இந்த பாவ சரீரம் ஒளிந்து போகாவிட்டால் நாங்கள் பாவத்துக்குத்தான் ஊழியம் செய்து கொண்டிருப்போம். நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், நான் ஆண்டவருக்கு எவ்வளவு ஓடினாலும், ஆண்டவருக்கு நான் எதை செய்தாலும், பாவத்தில் இந்த பழைய மனுஷன் அழியாவிட்டால் என்னுடைய ஊழியங்கள், நாங்கள் செய்கிற கர்த்தருக்கு செய்கிற எந்த ஒரு காரியமும் அது அழிவுள்ளதாய்த்தான் முடியும். அதிலே மீட்பு இருக்காது. ஆனபடியால் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 6. ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப என்ன அறிந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடியால் நாங்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி எங்களுடைய பழைய மனுஷன் என்ன நடந்திருக்க வேணும்? எங்கே அறையப்பட்டிருக்கணும்? இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கணும். இது ஒரு வழிதான். இந்த ஒரு வழிதான். பாவம் இவ்வளவு காலம் உங்களை ஆளுகை பண்ணினது. ஆனால் நாங்கள் சிலுவையிலே எங்களுடைய பாவம் மனுஷனை அறைந்தால் இயேசு எங்களை ஆளுகை பண்ணுவார். இந்த ஒரு வழியை விட வேறு வழி இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நாங்கள் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். There is no other way, no choice. உங்களுக்கு எந்த சாய்ஸுமே இல்லை. கொல்கொதாவிலே 3 சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்தது. 3 சிலுவைகளிலே நடுவிலே வைக்கப்பட்டிருந்த சிலுவை பெரிதான சிலுவை. அந்த சிலுவை இயேசுவுக்காக வைக்கப்பட்ட சிலுவை என்று நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். தவறு. இயேசுவுக்காக செய்யப்பட்ட சிலுவையும் கிடையாது. இயேசுவுக்காக அந்த இடத்திலே கொண்டே நாட்டப்பட்ட சிலுவையும் கிடையாது. அந்த சிலுவை செய்யப்பட்டது யாருக்கு தெரியுமா? பரபாசுக்காக செய்யப்பட்டது. பரபாஸ் என்று சொன்னீங்கன்னா அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும் பெரிய மகா திருடன். ஒரு தடவை அல்ல 2 தரம் அவனை சிலுவையில் அறைய வேண்டிய பாவம் செய்தவன். ஆனால் இந்த ஜனங்கள், யூத ஜனங்கள், சுற்றி இருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை, அதுல பிரதான ஆசாரியர், பரிசேயர், சதுசேயர் எல்லாருமாக சேர்ந்து இயேசுவை கடைசி நிமிஷத்தில் அந்த டிசிஷனை மாற்றி பரபாசை வெளியே விடுங்க, பரபாஸ் வேண்டாம், பரபாசை விடுதலை செய்யுங்க, யாரை அறையுங்க?
அந்த இயேசுவை கொண்டே அறைய சொன்னாங்க. கடைசி நேரத்தில் வந்த மாறுதல் நிமித்தம் அந்த சிலுவையிலே இயேசு தொங்கினாரே தவிர இயேசுவுக்காக அந்த சிலுவை செய்யப்படவில்லை, அந்த இடத்திலே வைக்கப்படவில்லை. கர்த்தருக்கு பிரியமில்லை. இந்த பரபாஸ் யார் தெரியுமா? இந்த பரபாஸ் வேறு யாரும் அல்ல. ஏனென்றால் நாங்கள் இயேசு மரித்தது யாருக்காக என்று நாங்கள் சொல்லுகிறோம்? எனக்காக உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ரத்தம் சிந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முதல் என்ன நடந்தது? இயேசு யாருக்காக மரித்தார்? பரபாஸ் மரிக்க வேண்டிய இடத்திலே மரித்தார். ஆனபடியால் அந்த பரபாஸ் யார் என்று சொன்னால் நானும் நீங்களும் தான் அந்த பரபாஸ். நாங்கள் தான் அந்த மீறுதல் செய்தவர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, இதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு எனக்காக உங்களுக்காக மரித்தார் என்று சொன்னால் நானும் நீங்களும் தான் பரபாஸ். பரபாசை குறித்து சரித்திரத்தை பாருங்கள். அவன் எவ்வளவு கொடியவன், கெட்டவன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக மரித்தார். நானும் நீங்களும் கிரிமினல், வேறொன்றும் கிடையாது. நாங்கள் தான் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிரிமினல். எங்களுக்காக இயேசு மரித்தார். இதுதான் கர்த்தருடைய கிருபை. என்ன தெரியுமா? அந்த கடைசி வேளையிலே இயேசு என்ன செய்கிறார்? பரபாசுக்காக அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே இயேசு மரித்தபடியினாலே நானும் நீங்களும் பரபாஸ் விடுதலையாக்கப்பட்ட வண்ணமாக மரணத்திலிருந்து, இந்த அழிவிலிருந்து, நரகத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். இதுதான் குளோரியஸ் காஸ்பல். இதுதான் மகிமையான நற்செய்தி. நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். இதுதான் உண்மை. இப்போது எங்களுடைய சரீரம் எங்கே இருக்கிறது? பழைய மனுஷன் எங்கே? இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். ஆனபடியினாலே சரீரத்தின் பாவங்களுக்கு நாங்கள் முழுமையாக நீங்கிவிட்டோம். ஆனால் புதிய மனுஷன் அப்படி நீங்கி இருந்தால் ஏன் நாங்கள் இன்னும் பாவத்துக்கு விலகி ஓடணும்? ஏன் நாங்கள் மன்னிக்கப்பட வேணும்? ஏன் நாங்கள் எல்லாம் கேட்க வேணும்? இதில் தான் அடுத்த காரியம் இருக்குது. நேரம் கடந்து போனபடியால் நான் புதிய இதோட பழைய மனுஷன் முடிஞ்சது. புதிய மனுஷன் இன்னும் நான் எடுத்து முடிக்கவில்லை. ஆயத்தமாக இருந்தது, முடிக்க முடியவில்லை. நாங்கள் வாரமுறை அதை முடிச்சிடுவோம் என்றால் தெரிய வேணும். இந்த புதிய மனுஷன் நாங்கள் அதை கட்டாயம் பார்க்க வேணும். இந்த பழைய மனுஷன் மரித்து விட்டான். புதிய மனுஷனுடைய குணாதிசயங்கள் மீண்டும் நாங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கல்ல, 23, 24ஆம் வசனம். புதிய மனுஷன் அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன மாதிரி இருக்க வேண்டும். நாங்கள் எப்போதும் மற்றவர்களை குறித்து பார்க்காதீங்க. என்னை அந்த பழைய மனுஷனோடு, என்னை அந்த சிலுவையோடு என்னை இணைத்து பாருங்கள். நான் என்ற சொல்ல அதுக்குள்ளே கொண்டு வாங்க. மற்றாக்களை கொண்டு போகாதபடி நாங்கள் எங்களை சோதித்து பார்த்து, நாங்கள் எங்களை அதிலே ஒப்பிட்டு பார்த்து, நாங்கள் எங்களை கொண்டே சிலுவையிலே அறைந்து, அப்படி இந்த பாடத்துக்குள்ளே நாங்கள் பூவமாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் புதிய சிருஷ்டியாய் வருவோம். ஒரு ஜெபத்தோடு முடிக்க போகிறோம். மகா கிருபையுள்ள நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, இந்த வேளையில் அப்பா தகப்பனே உம்முடைய பாதத்தில் வருவோம் சுவாமி. இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு ஒவ்வொருதோடு பேசிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு வேத பாடத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய மனதில் இது பதிய கர்த்தாவே, நீர் எங்களோட கூட இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே ராஜா வசனத்தை கொடுத்த மகனோடு கூட இரும் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு விளக்கங்களும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல படிப்பினையா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு வேத பாடத்தை நாங்கள் கேட்க, ஆண்டவரே அதை படிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.